देवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता सा ब्रह्मविद्या सर्वविद्या प्रतिष्ठा अथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह இரண்டாவது முண்டகம் முதல் கண்டம். ததே ஏதத் சத்யம் சுதிப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காः சகஸ்ரசः பிரபவந்தே ஸ்வரூபாः ததா அக்ஷராத் விவிதாः சௌம்யபாவாः ததா அக்ஷராத் விவிதாः சௌம்யபாவாः பிரஜாயந்தே தத்ர சைவாபியந்தே. எத்தனாவது மந்திரம் இது? எத்தனாவது மந்திரம்? இரண்டாவது கண்டத்துல முதல் கண்டத்துல முதல் மந்திரம். திவ்யஹ விமூர்த்தஹ புருஷஹ அபாத்யாப்யண்டரோ ஷஜஹ அப்ராணோ ஹமணாஹ சுப்ரோ அக்ஷராத் பரதः பரஹ ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனः சர்வேந்திரியாணி ச கம் வாயுர்ஜோதிராப ப்ருதிவி விஸ்வஸ்ய தாரிணி அக்னிர்மூர்த்தா சக்ஷுஷி சந்திரசூர்யோ திசஸ்ரோத்ரே வாக்ருதாச்சா வேதாः வாயு பிராணோ ஹ்ருதயம் விஸ்வம் அஸ்ய பத்யாம் ப்ருதிவி ஹேஷ சர்வபூதாந்தராத்மா தஸ்மாத் அக்னிஹி சமிதோ யஸ்ய சூர்யः சோமாத் பர்ஜன்யः ஓஷதயः ப்ருதிவ்யாம் உமான் ரேதஸ்சிஞ்சதி யோஷிதாய பஹ்வி பிரஜாஹ புருஷாத் சம்பிரசூதாஹ. இதுவரைக்கும் அந்த பரபிரம்மத்தினுடைய விராட் தத்துவம் சொல்லப்பட்டது. விராட் ஸ்வராட் சம்ராட். விராட் விஸ்வகர்மா, ஸ்வராட் விஸ்வகர்மா, சம்ராட் விஸ்வகர்மா அப்படின்னு உபனிஷத் வாக்கியத்தின் பிரகாரம் இங்க முண்டக உபனிஷத்துல என்ன பண்றது? விராட். விராட் அப்படின்னா இந்த விஸ்வத்தை ஒரு புருஷ ரூபமாக இமேஜின் கற்பனை செய்யப்படுகிறது. அப்போ இந்த அண்ட பிரம்மாண்டம் முழுவதையுமே அந்த புருஷ ரூபமாக கற்பனை செய்யப்படும் பொழுது இதனுடைய தலையாக சிரசாக விளங்குவது எது? சொர்க்கலோகம். இதனுடைய கண்களாக விளங்குவது சந்திரனும் சூரியனும். இதனுடைய வாக்காக விளங்குவது 5 வேதங்கள். அப்புறம் இதனுடைய ஹிருதயமாக விளங்குவது விஸ்வம். இதனுடைய பாதங்களாக விளங்குவது பூமி, பிருத்திவி, பூமி. ஓகே. அப்போ இந்த அண்ட பிரம்மாண்டத்தை ஒரு புருஷ ரூபமாக இப்படி ஒரு வர்ணனை செய்யப்படுகிறது. எதற்காக? இந்த அவித்தியில் அறியாமையில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் இந்த மகிமையை, அதனுடைய விபூதியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த உபநிஷத்து என்ன பண்றது? இந்த விராட் அப்படிங்கிற இந்த விஸ்வரூப தரிசனத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ அர்ஜுனன் அறியாமையினால் அவித்தியினால் உழன்று கொண்டிருக்கும் பொழுது, அப்ப இந்த தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்யப்படும் பொழுது, அப்ப கிருஷ்ணரிடம் அந்த அர்ஜுனன் என்ன பண்றார்? விஞ்ஞாபனம் பண்றார். அந்த விராட் ஸ்வரூபத்தை எனக்கு நீங்கள் நான் தரிசிக்க ஆசைப்படுகிறேன், அந்த தரிசனத்தை தாங்கள் எனக்கு வழங்க வேண்டும். அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர், அர்ஜுனா
இந்த விஸ்வத்தை, இந்த விராட் ஸ்வரூபத்தை பார்ப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. சாதாரண கண்களால் இதை அறிய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? ஞான கண்களினால் அறிய. புரியுதா? இது சாதாரண கண்ணால பார்க்க முடியாது. அப்ப ஞானக்கண். அப்ப எந்த ஞானக்கண்ணு? வேதத்தின் அறிவினை துணை கொண்டு, அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த அறிவின் துணை கொண்டு, அந்த ஞானத்தின் வழியாக, அந்த ஞானத்தின் வாயிலாக அந்த அண்ட பிரம்மாண்டத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த கண்களினால் பார்க்க முடியாது. இது ஊனக்கண். இது பேரு ஊனக்கண், அது ஞானக்கண். அப்ப ஞான கண்களினால் அந்த பரமாத்மா தத்துவத்தை அறிய முடியுமே தவிர இந்த கண்களினால் அவரை அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? அது தத்துவம் என்ன, சொரூபம் என்ன? அத்ரேஷ்யம். அது திருஷ்டிக்கு உட்படாது. ஏன் திருஷ்டிக்கு உட்படாது? இட் இஸ் ஏ திருஷ்டி. இது திருக்கு. இது திருக்கு. திருக்கா இருப்பதனால இந்த தீபம் இருக்கிறது. இந்த தீபத்தை, அந்த தீபம், ஏன் தீபமே உன்ற தீபத்தை நீயே பாருனா எப்படி பார்ப்போம்? அந்த தீபத்தை, தீபமே சொல்ற, தீபமே உன்ற தீபம், இந்த தீபத்தை நீயே பாரு அப்படின்னு அது எப்படி பார்ப்ப? அதுவே நான் தாயா, அதுவே நான் தாயா அப்படின்னு, அதுவே நான் தான். ஆத்மாவை பாருங்கள் பாருங்கள் எங்க போய் பார்க்கறது? அதுவே நான் தான் அந்த ஆத்மா. ஆத்மா இப்ப எங்க போய் பார்க்கறது அப்படின்னாக்கா, பரமாத்மாவை பாரு பாருங்க எங்க போய் பார்க்கறது? சூரியனே உன்னை நீ பார்ப்பாயே, நான் தாயா அது. புரியுதா? அந்த மாதிரி. அப்போ அந்த ஞான கண்ணினால் இந்த தத்துவத்தை அறிய முடியாது. புரியுதா? அப்ப அந்த பிரம்மாண்டம் எங்க இருக்கிறது? இந்த சரீரத்திலேயே இருக்கிறது. அதனாலதான் அண்டம் பிண்டம், இந்த இரண்டு தத்துவங்களை உணர்ந்து கொண்டால், இந்த பிண்டத்தை உணர்ந்து கொண்டால் அண்டத்தை உணர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரிதான் இங்கே என்ன இருக்கிறது? இங்கேயும் கண் இருக்குது. இது சூரியன் சந்திரன். அதெல்லாம் நேற்று உண்மையில பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? சூரிய மந்திரம், சந்திர மந்திரம். புரியுதா? சிலை செய்யறோம். சிலை செஞ்சதை நேற்று உண்மையில பண்ணும். எதற்கு? அக்கி மோக்ஷனம். அக்ஷி மோக்ஷனம் பேர். நேற்ற உண்மை கண் திறத்தல். அப்ப அதுக்கு மூலமந்திரம் என்ன அப்படின்னாக்கா, கண்ணு திறக்கு மூலமந்திரம் என்ன? மூலமந்திரம் வலது கண்ணுக்கு சூரியன் பீஜ மந்திரம், இடது கண்ணுக்கு சந்திரனுடைய பீஜ மந்திரம். அதை சொல்லி சில்ப சாஸ்திரி என்ன பண்ணணும்? சில்பாச்சாரியா அந்த கண்களை திறக்க வேண்டும். அப்ப நெத்தியில ஒண்ணு இருக்கு, அது எப்ப திறக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன? அப்ப அதுக்கு ஞானக்கண். புரியுதா? அப்ப அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னாக்கா அக்னி வருதா? அப்ப அக்னினா என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த ஏதஸ்மா அக்னிகே பிரஜாயதே, எதிலிருந்து அது இது வந்ததோ. அப்ப இங்க என்ன சொல்லணும்? இந்த இடத்துல அக்னி பீஜ மந்திரம். அக்னின்னு என்ன? அப்போ விராட் விஸ்வகர்ம பரபிரமத்தினுடைய பீஜ மந்திரத்தை சொல்லி அந்த நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும். அப்ப இவ்வளவு விஷயம் அப்ப புரியுறதா? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வவிதம் விஜ்ஞானபவதி. விஷயம் வந்துட்டா? இப்ப இதை ஒன்றை அறிந்தால் ஏகப்பா கோவில் சில திறக்கிறதெல்லாம் ஞானம் வருது அப்படின்னாக்கா. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணும்? அந்த அண்ட பிரம்மாண்டத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, புரியுதா? அப்ப இந்த பிண்டத்தை உணர்ந்தால் அண்டத்தை உணர்ந்து கொள்ளலாம். அப்ப அந்த அண்டத்தை பார்க்கும் பொழுது அது அந்த புருஷ ரூபமாக நமக்கு புரிதலுக்காக, அறியாமல் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த வித்தையை சொல்லப்படுகிறது உபநிஷத். இது ரொம்ப அற்புதம். அப்ப இந்த ஞானம் எங்க கிடைக்கும் அப்படின்னாக்கா, இதற்கு ஞானத்திற்கு சாதனா உபநிஷத் மாத்திரம் ஏவ நான் அந்நியம் பண்ணிட்டா. வேற மார்க்கம் வேற வழி கிடையாது. சாமி என்கிட்ட 2 சூட்கேஸ் பணம் வச்சுக்கிற சாமி, எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்கன்னா முடியாது. புரியுதா? முடிவே முடியாது. அப்ப எப்போ? அப்ப அதற்குண்டான அந்த பக்குவ நிலை வரும். அந்த பக்குவ நிலை எப்ப வருதோ அப்பதான் இந்த ஞானம் சித்திக்கும். இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகள், புரியுதா? எண்ணிலடங்கா ஜீவராசிகள், கோடி, எந்த கோடின்னு தெரியாது. அவ்வளவு இந்த ஜீவராசிகள். அவை அனைத்துமே ஏதஸ்மாத் தஸ்மாத் ஜாயதே, ஏதஸ்மாத் ஜாயதே, அதிலிருந்து பிறந்தன, இதிலிருந்து பிறந்தன, அதிலிருந்து தோன்றின, இதிலிருந்து தோன்றின. எதிலிருந்து? பரமாத்மாவில் இருந்து. அந்த
பரமாத்மா எப்படிப்பட்டது? எது அக்ரேசியம் அக்ராஹ்யம் அவர்ணம் அகோத்திரம் அச்சச்சுகோ ததபாணிபாதம் நித்யம் விபும் நித்யம் விபும் சர்வதனம் சுசூக்ஷ்மம் தத்அவ்யயம் யத்பூதயோனிம் பரிபர்ஷ்யந்தி தீராः. இப்படியாக அந்த பரமாத்மாவுடைய சொரூப லட்சணமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க விராட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஸ்வ பரபிரம்மமாக இருந்து அந்த வெளிப்படக்கூடிய தன்மை, அது வெளிப்பட எப்படி நெருப்பிலிருந்து வரக்கூடிய அந்த பொறிகள் அனைத்தும் அந்த சொரூபமாகவே இருக்கிறது. அது போல லட்டிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பூந்தியும் இனிப்பாக இருப்பது போல அந்த பரமாத்மாவுடைய சொரூபமே இங்கு விளங்குகிறது. அப்ப அதிலிருந்து தோன்றிய நானும் நேற்றைக்கு பார்த்தோம், புரியுதா? எல்லாமே அதிலிருந்து வந்தன. அந்த அக்னி, எந்த அக்னி? தஸ்மாத் அக்னிகே சமிதக யஸ்ய சூரியக சோமாத் பர்ஜன்யக ஓஷதயக பிருதிவ்யா பூமான் ரேதக சிஞ்சதி யோசிதாயாம் பஹ்வீஹி பிரஜாஹ புருஷாத் சம்பிரசூதாஹ. அப்ப தஸ்மாத் அதிலிருந்து அக்னி வந்தன. சமிதக யஸ்ய சூரியக, தஸ்மாத் அதிலிருந்து சொர்க்கலோகம் தோன்றியது. அந்த சொர்க்கலோகம் யஸ்ய சூரியக சமிதக. அப்ப எந்த சூரியன் அந்த லோகத்தை, எந்த லோகத்தை பிரகாசப்படுத்துகிறாரோ அந்த லோகம் சொர்க்கலோகம். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருப்போம்? சூரியன் எந்த லோகத்தை பிரகாசப்படுத்துறாருனாக்கா எந்த லோகத்தை பிரகாசப்படுத்துறார்? பூமியை. கரெக்டா சொல்லிவிட்டானே, கரெக்டா சொல்லிவிட்டான். அப்ப பூமியை பிரகாசப்படுத்துறார் இல்லையா? அந்த பிரகாசப்படுத்தக்கூடிய சொர்க்கம் எங்க இருக்கிறது? இங்கதான் இருக்கு. புரியுதா? சொர்க்கமும் நரகமும் இங்கதான் இருக்கிறது. நாம தான் அதற்கு கர்த்தா. சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம தான் படைக்கிறோம். எதனால்? நம்முடைய ஆசையின் வயப்பட்டு இன்னும் அடுத்தவனை எல்லாம் வஞ்சித்தோமேனால், அதர்மமே செய்தோமேயானால் அவனுக்கு நரகமே. 4 பேருக்கு நல்லதை செஞ்சு 4 பேருக்கு நல்லதை செஞ்சு நல்ல புண்ணிய கர்மாவை தேறினால் அவருடைய வாழ்க்கை என்பது சொர்க்கமாக இருக்கும். அப்ப என்னாக்க இந்த வாழ்க்கை இருட்டா இருக்கும், அந்த வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அப்ப வெளிச்சம்னா எப்படி இருக்கும்னாக்கா என்ன சூரியமா தகதகன்னு எரியுமா அப்படின்னாக்கா புரியுதா? எது தர்மத்தோடு ஒருவன் ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு வாழக்கூடியவனுடைய வாழ்க்கை பிரகாசமயமாக இருக்கும். தது அந்நியத்து. அப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அப்ப எந்த லோகத்தில் சூரியன் சமிதை போல பிரகாசிக்கிறதோ அந்த லோகம் அவரால் படைக்கப்பட்டது, அதுவும் அவரால் படைக்கும். அப்ப நம்முடைய கர்ம பலனினால் வந்த அந்த விளைவுகளும் அவரால் படைக்கும். அடுத்த மந்திரம் அதான் சொல்ல போறாங்க. அப்போ எங்க அப்போ அதிலிருந்து என்ன ஆகுது? அந்த பிரகாசம், எந்த பிரகாசம்? அவருடைய பிரகாசமே சந்திரனை பிரகாசப்படுத்துகிறது. நேற்றைக்கு பார்த்தோம், சந்திரனை பிரகாசப்படுத்துகிறது. அந்த சந்திரன் என்ன பண்றது? மழை பெய்யக்கூடிய மேகங்கள் அதிலிருந்து தோன்றின. அப்புறம் மேகத்தில் இருந்து அது மழையாக பொழிந்து என்ன ஆகுது? பூமியில் ஓஷதயக என்று சொல்லக்கூடிய தாவரங்கள் தோன்றின. பூமான். அப்புறம் அந்த தாவரத்திலிருந்து இந்த புருஷனும் வந்தான். அப்ப என்ன? ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதஹ ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ ஆபத் பிருதிவி பிருதிவ்யா ஓஷதயஹ ஓஷதேப்யோ அன்னம் அன்னாத் புருஷஹ. புரியுதோ இல்லையோ? அப்ப அந்த அன்னத்தில் இருந்தே இந்த புருஷன் தோன்றினான். அப்போ அந்த தாவரத்தில் அந்த அன்னம், அந்த தாவரங்களில் இருந்து அந்த அன்னத்தை உண்டு இந்த உடம்பு பல்காய்க்கான். அப்ப அதிலிருந்து என்ன ஆகுது? ரேதகா, ரேதஸ் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்கள் பிறக்கின்றன. அந்த உயிரினத்துல எலக்ட்ரான் அந்த சிசு உற்பத்தி ஆகுது இல்லையா? எதனால் உற்பத்தி ஆகுது சிசு? சிசு எதனால் உற்பத்தி ஆகும்? ஒரு ஆணிடமிருந்து செல்லக்கூடிய அந்த உயிரணுக்களினால். புரியுதா? எத்தனை லட்சம் உயிரணுக்கள் இருக்கு அதுல தெரியுமா? படிச்சுக்கிட்டியா கெமிஸ்ட்ரி?
கோடிக்கணக்கான உயிரணுக்கள். எத்தனை? ஒரு துளி அந்த நீர்ல எவ்வளவு இருக்கும்? கோடிக்கணக்கான உயிரணுக்கள். புரியுதா? அப்போ அந்த ஆணினில் இருந்து வரக்கூடிய அந்த ரேதஸ் என்றக்கூடிய உயிரணுக்கள் அதிலிருந்து அவன் என்ன பண்றார்? அந்த அக்னியை, அது அக்னி என்று சொல்லப்படுகிறது. அக்னினா பெண், அது பரமாத்மா சுரூபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த அக்னியை அவன் அந்த பெண்ணிற்கு கொடுக்கிறான். அந்த பெண் என்ன பண்ணுது? அந்த உயிரணுக்களை பெற்று கர்ப்பத்தை தாங்கு. அப்ப அது பிண்டம் உருவாகும். உருவாகி என்ன ஆகுது? கண்ணு மூக்கு காதெல்லாம் வரும். 10 மாசம் கழிச்சு அப்படின்னு வர்றாரு வெளியே. வந்தது என்ன பண்றாரு? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 15 வயசு ஆனது சரியான சேட்டை பண்றாரு. என்னென்ன சேட்டை பண்றாரு இல்லையா? எவ்வளவு சேட்டை! கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையா பண்றாரு. கண்ணுக்கு தெரியாத, நீ எங்கிருந்து வந்தே தெரியணும். புரியுதா? நீ எங்கிருந்து வந்திருக்கிற? கண்ணுக்கு தெரியாத உயிரணுவில் இருந்து நீ தோன்றி இருக்கிறாய். புரியுதா? கண்ணுக்கு தெரியாது. அப்படி உடம்பு ஆயிருக்கு. இந்த உடம்பு எப்படி ஆச்சு? அப்படி உடம்பு பாக்குறியே. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து பிறந்தோம். நாமெல்லாம் அம்மா வயிற்றுக்குள்ள தானே பிறந்தோம். அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இருந்தோம். புரியுதா? இதெல்லாம் ஒரு யஜ்ஞம். இது ஒரு யஜ்ஞமா, சாதாரண விஷயம் அல்ல. இது நாம இன்னைக்கு உலகம் என்ன நினைக்கிறது? இன்னைக்கு இதைய தப்பா தவறுதலாக எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்றோம். எல்லாம் மீடியா, சினிமா படம். இது நம்மளுடைய சமுதாயத்துல, நம்முடைய இந்து சனாதன தர்மத்துல, அதனாலதான் கோயில்ல அந்த மாதிரி பிம்பங்கள் வைத்து, இப்ப கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஏன் அந்த மாதிரி பிம்பங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க? சிருங்கார தத்துவம், சிருங்கார ரசம் அப்படி வச்சிருக்கிற கோயில்ல இல்லையா? ஆணும் பெண்ணும் அங்கே அப்படி ஒன்னு இந்து மதத்துல என்னையே அப்படி எல்லாம் இருக்கு கேள்வி. இதெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த சத்துவ ரகசியங்கள் தெரிஞ்சாதான் நீ நாளைக்கு போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படி இருந்தா மசூதி, இப்படி இருந்தா சர்ச்சு, அசிங்கமான பொம்மைகள் இருந்தா கோயில் அப்படின்னு யார் சொன்னா? திருமாவளவன். திருமாவளவன். அவர் திருமாவளவன் இல்ல, திருமாவளவன். புரியுது? அது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஏன் அங்க அந்த வேல்யூ கொடுக்கப்படுகிறது? என்ன? ஏன்னா they have understand that knowledge. புரியுதா? நம்ம 1000-10,000 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த அறிவை நாம் பெற்றிருந்தோம். இன்னைக்கு வெஸ்டர்ன்ல உள்ள டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இல்ல. புரியுது? அந்த இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு குண்டட பக்கத்துல போனீங்கன்னாக்கா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல கர்ப்பம் சிசு ஒவ்வொரு மாதத்துல எப்படி கருவாய் உருவாய் எப்படி அந்த சிசு வளருது அப்படிங்கறத எத்தனை வருஷம் முன்னாடி போட்டிருக்காங்க? 10,000 வருஷம் முன்னாடி கோயில் அது பதிய வச்சிருக்கிறாங்க. செதுக்கி இருக்கு கல்வெட்டு. அப்ப இந்த நாலேஜ் எங்கிருந்து வந்தது நமக்கு? ஆஃப்டர் வெஸ்டர்ன் நாலேஜா? 10,000 வருடம் முன்னாடி இந்த அறிவு நம்மிடம் இருந்தது. அப்ப அதை பேணி காக்கும், அதனுடைய தத்துவங்களை, அது உண்மையை அது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் அங்கங்க அதை செய்து வைத்தார். ஒரு பெண்ணை மோகமாக பார்ப்பதற்கு அங்க வடிக்கப்படுது. புரியுதா? பெண் என்பவள் ஏன் தெய்வமாக இந்த தேசத்துல வச்சிருக்கு? என்ன காரணம்? பெண்ணை தாயாக வணங்க வேண்டும். இந்த குழந்தையை பார்த்தாலும் கூட அம்மாங்கிற பாவனை வரணும். அதை விட்டு இங்க எந்த மாதிரி பாவனை வருது நம்ம லோகத்துல? அப்ப எந்த மாதிரி யாருக்கு உருவாக்கி கொடுத்தார்கள்? யோசிக்கும். அப்ப ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது என்னென்ன? என்னை பெற்றெடுத்தவள் என் தாய். பார்க்கும் பெண்கள் எனது தாயாக. அப்பதான் அம்பாள் சுரூபமாக நம்முடைய ஜாதகத்துல, நம்முடைய இந்த தர்மத்துல நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எப்படிப்பட்டது? ஏன் அப்படின்னாக்கா, அவள் கர்ப்பத்தை என்னை தாங்குபவளாக அவள் விளங்குகிறாள். அதுதான் மகத்துவம். அப்படி அவள் தாங்குபவளாக இருப்பதனாலதான் இந்த தேசத்துல அப்ப அதோட தன்மை. அப்போ நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எப்படி வந்தோம் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். நாம உடனே நம்ம உருவாகி வரல, ஒத்துன்னு வரல. எல்லாமே நம்ம எங்கிருந்து ஒண்ணுமில்லாத இடத்துல ஒண்ணுமில்லாத இடத்துக்கு போகிறோம். அது வரைக்கும் எத்தனை ஆட்டை, எத்தனை ஓட்டை, எத்தனை அகங்காரம், எத்தனை அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ரவுந்திரத்தனம், திமிர்த்தனங்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுனாக்கா அறியாமை. நான் யார் என்று அறியாத, உணராத தன்மையினால் வந்த விளை. அப்ப அது எப்ப புரிஞ்சுக்கிற நாம? அந்த புரிதல் எப்போ வரும்? இந்த படைப்பு யாரால் படைக்கப்பட்டது, இந்த உடல் எதனால் வந்துச்சு, எப்படி வந்தது அப்படின்னு நாம எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த
ஞானம் நமக்கு சித்திக்கும். அதனாலதான் அப்ப என்னன்னாக்கா, அப்ப அந்த விராட் ஸ்வரூபத்தை இந்த கண்களினால் பார்க்க முடியாது, அந்த கண்ணினால் பார்க்க. அப்ப வேதத்தின் துணை கொண்டு வேதம் சொல்றது இப்படியாக அறிந்து கொள், அனேன இதே இப்படியாக நீ அறிந்து கொள் இந்த தத்துவங்களை, அந்த பரமாத்மாவின் சொரூபத்தை உணர்ந்து கொள், அந்த இறைத்தன்மையை அறிந்து கொள் அப்படின்னு சொல்றது. அப்போ இங்கே அப்ப எந்த லோகத்தை சூரியன் பிரகாசிக்கிறதோ, சூரியனிலிருந்து சந்திரன், சந்திரனிலிருந்து என்ன ஆறுது பர்ஜன்ய மேகங்கள், மேகத்தில் இருந்து ஓசதயக என்று சொல்லிய தாவரங்கள் வருகின்றன. அந்த தாவரத்தினுடைய ரசமே இந்த புருஷனுடைய ரேதஸாக விளங்குகிறது. அந்த ரேதஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியை அந்த தன்னுடைய பத்னிக்கு மனைவிக்கு கொடுக்கிறார். யோசிதாயம் பக்வி, அதிலிருந்து என்ன ஆகுது பலவிதமான பிரஜாகா புருஷா சம்பிரசூதாகா, அந்த புருஷனில் இருந்து என்ன ஆகுது அனைத்தும் தோன்றின. அப்படின்னு சிருஷ்டி நமக்கு எல்லாமே அந்த பரபிரமத்தினுடைய தோற்றம், எல்லாமே இங்கு பார்ப்பவை அனைத்துமே அந்த பரம்பனுடைய தோற்றம், அவரால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத we have to understand. இப்போ அடுத்தது தஸ்மாத் ரிச்சகா காம யஜோகம்சி தீக்ஷா யஜ்ஞாச்ச சர்வே கிருதவோ தட்சிணாச்ச சம்பத்சரச்ச யஜமானச்ச லோகாஹ சோமஹ யத்ர பவதே யத்ர சூர்யஹ தஸ்மாத் ரிச்சஹ, ரிச்சஹன ரிக், தஸ்மாத் ரிச்சஹ சாம யஜோகம்சி தீக்ஷாஹ யஜ்ஞாஹ ச சர்வே கிருதவோ தட்சிணாஹ ச. தஸ்மாத் அதிலிருந்து, எதிலிருந்து பரமாத்மாவிலிருந்து ரிக் சாம யஜூர், யஜூர் என்று சொல்லக்கூடிய இந்த வேதங்கள் தோன்றின. அப்ப இந்த அனைத்து வேதங்கள் எங்கிருந்து வந்தது? அந்த பரமாத்மா. எப்படி வந்துச்சு? அப்படியே வந்து புக்கு கொடுத்துட்டாரா? சவுண்ட் ஃபார்ம்ல நமக்கு கொடுத்தார். இந்த வேதங்கள் இட் இஸ் எ சவுண்ட் ஃபார்ம், இட் இஸ் நாட் எ புக் ஃபார்ம், இட் இஸ் நாட் எ லிரிக் ஃபார்ம். புரியுதா? இது லெட்டரும் அல்ல, எந்த மொழியிலும் அவர் கொடுக்கல, புடிச்சு கொண்டது. புரியுதா? இது சமஸ்கிருதம், தமிழ் அங்க கிடையாது. அந்த பரம்பொருள் அந்த சப்தத்தை கொடுத்தார். அந்த சப்தத்தை யூ கேன் யூஸ் எனி லாங்குவேஜ். சொன்ன புரியுது இல்லையா? அப்போ இந்த வேதம் என்பது மொழிகளுக்குள் உட்படாதது, மொழிக்கு அப்பாற்பட்டது. இது சப்த வடிவில் உள்ளது. அந்த சப்த வடிவமாக இருக்கக்கூடிய இந்த வேதங்களை அந்த பரமாத்மா இருந்து தோன்றின. அதனாலதான் இந்த வேதம் இன்ற வரைக்கும் என்ன ஆகுது? அழியாமல் இருக்கிறது. ஏன்? இது அழியாத அந்த பரம்பொருள் இருந்து வந்ததனால் இதுவும் அழியாமல் இருக்கிறது. பல கல்பங்கள், பல பிரளயங்கள், பல மகா பிரளயங்களை சந்தித்து மீண்டும் மீண்டும் அது தன்னை உருவாக்கி கொண்டே இருக்கும். மறுபடியும் லயமாகும், மறுபடியும் படைப்பு தோன்றும். அப்ப என்ன ஆகுதுனாக்கா, ஏ இமா விஸ்வா புவனானி ஜஹ்வத்ரசீர் ஹோதா நிசாசாதா பிதானஹா ச ஆசிசா திரவின விச்சமான பரமச்சதோ வரணாபிவேசா. என்ன ஆகுது? பரபிரம்மம் அப்படியே இந்த கல்பனை அந்த பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணும் பொழுது அப்படியே சங்கல்பம், அப்போ அந்த விருத்தியானது வெளிப்படுகிறது. எப்படி விதையிலிருந்து அங்குரமானது வெளிப்படுகிறதோ, அது உப்புதோ, அது போல என்ன ஆகுது? அந்த எண்ணமானது விருத்தியானது, அந்த சங்கல்பமானது அதிலிருந்து அப்படி இப்படி உப்புது. உப்புனது என்ன ஆகுது? சிருஷ்டி கிரியேஷன் ஆகுது. அப்படி பண்ணும் பொழுது என்னன்னாக்கா, எப்படி இது இப்படி எப்படிடா இது சிருஷ்டி பண்றதுனாக்கா, முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே சிருஷ்டி பண்றாருனாக்கா, புரியுது? அப்ப அதுக்கு முன்னாடி அந்த சிருஷ்டி, அப்ப அதுக்கு முன்னாடி சிருஷ்டி. அப்ப அதுக்கு என்ன? இதுக்கு பேரு நோ ஆதி.
இதற்கு ஆதி தொடக்கம் என்பது எப்ப தோன்றியதுன்னு தெரியாது. அதனால இதுக்கு பேரு அனாதி. சாஸ்திரம் அனாதி, ஜீவன் அனாதி, பரபிரம்மம் அனாதி, மாயா அனாதி. இதுக்கெல்லாம் பர்த் டேட் புரியுதா? தோற்றம் மறைவு அப்படின்றதெல்லாம் இங்க கிடையாது. டேட் டேட், பிகினிங் டேட், இதெல்லாம் அனாதி. அப்ப அதுல இருந்து வந்த அனைத்துமே என்ன ஆகுதுனாக்கா நித்திய தத்துவம் என்று சொல்லக்கூடியது பரபிரம்ம தத்துவம் ஒன்றுதான். அதிலிருந்து வந்த அனைத்துமே அனித்தியம். அனித்தியம்னா இங்க என்ன? இட் இஸ் இது பொய் அல்ல, தோற்றம் மாத்திரம். தோற்ற மாத்திரம் ஏவ. அதனால அதுக்கு பேரு மாயா. யாமா இருப்பதை போல எது தோற்றத்தை கொடுக்குமோ அதற்கு பேரு மாயான்னு பேரு. யாமா மாயா, யாமா மாயா. பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்ப மலடி மகன்னா புரியுதா? குதிரைக்கு 2 கொம்புங்கிற இதெல்லாம் சாத்தியம் இல்லை. புரியுதா? அது மாதிரி இங்க என்னக்கா இது பொய்ன்னு சொல்லல. பரபிரம்மத்தில் வந்து அனைத்துமே என்னது? அனைத்தும் சத்தியமானதுதான், உண்மையானதுதான். ஆனா அது உண்மை அல்ல, துச்சம். புரியுதா? சூட்சமும் அப்படின்னாக்கா அப்படியே சொல்ல முடியாது. அதுல இருந்து வந்த அனைத்தும் அவைதான், ஆனால் அவை அனைத்தும் அவை அல்ல. அப்ப தத்துவவாதம் படிச்சோம்னா புரிஞ்சு. தத்துவவாதம் படிச்சிருந்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. அப்ப என்னங்க? தஸ்மாத் ரிக்கு யஜுர் சாம அதரோட வேதங்கள், அனைத்து வேதங்களும் அவரிடமிருந்தே தோன்றின. தீக்ஷாஹா, தீட்சை. நான் என்ன தீட்சை வாங்கிக்கிறேன்? நான் சிவ தீட்சை வாங்கிட்டேன், நான் ஸ்ரீவித்யா தீட்சை வாங்கிட்டேன். இந்த மாதிரி தீட்சை இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி தீக்ஷா அப்படின்னாக்கா விரதங்கள், நான் அனுஷ்டானம் செய்யக்கூடிய எத்தனையோ விரதங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா? தினந்தோறும் எத்தனையோ விரதங்கள் அனுஷ்டானம் நம்ம செய்கிறோம். நித்திய கர்ம அனுஷ்டானங்கள். அதுல எவ்வளவோ கர்மம், கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட அக்னிஹோத்ராதி கர்மங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அதையெல்லாம் முறைப்படி நித்தியப்படி அதை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அப்ப அந்த தீட்சா எத்தனையோ விரதங்கள் நம்ம சொல்றோம். தபஸ். இப்ப இந்த முண்டகோபனிஷத்துன்னு சொல்றோம். இந்த முண்டகோபனிஷத்து என்ன? சிரோ விரதம்னு பேரு இருக்கு. இந்த சிரோ விரதத்தை கடைபிடித்து அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த முண்டகோபனிஷத்தை படிக்கணும். சிரோ விரதம்னா என்ன அப்படின்னாக்கா சிகையெல்லாம் எடுத்து சிகை வச்சு என்ன அக்னி சட்டி தலையில வச்சு ஏந்தி அந்த விரதத்தை கை பண்ணணும், தபம் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் அந்த முண்டகோபனிஷத்தை படிக்கணும்னு விதி இருக்கிறது. பின்னாடியே சொல்லுது, இதே உபனிஷத்து பின்னாடி கடைசியில சொல்லுவார். புரியுதா? இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்து இந்த உபனிஷத்தை படிக்கணும்னாக்கா அப்ப என்ன பண்ண? நாளைக்கு எல்லாம் அக்னி சட்டி எடுத்து தலையில வச்சு அப்படி உட்காந்து தபஸ் பண்ணுங்க. இருக்கு அது மாதிரி. பல ஏதாவது படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் சட்டி வச்சு தீ எரிப்பார் மேல. புரியுதா? சிரோவிரதம் பேர். இது மாதிரி எண்ணிலடங்கா விரதங்களும் அவரால் தோன்றியது. வேதங்கள் அவரால் தோன்றியது. வேத சொல்லப்பட்ட அணிந்த கர்மங்களும் விரதங்களும் அவரால். யஜ்ஞாக எவ்வளவோ யஜ்யங்கள் பேசப்படுகிறது வேதத்துல. என்னென்ன யஜ்யம் பேசப்படுறது? கடந்த முறை பார்த்தோம் இல்லையா? தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், அப்புறம் அதிதி யஜ்ஞம், அப்புறம் அது இல்லாம அஸ்வமேத யாகம், வாஜ்பேயி யாகம், அப்புறம் அதான் தர்ச பூர்ணமாச ஆத்மா, அப்புறம் வாஜ்பேயி, அப்புறம் பிரம்ம யஜ்ஞம், அதான் பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், அதிதி யஜ்ஞம். அப்புறம் யாகங்கள், யஜ்யங்கள் சொன்னேன். அஸ்வமேத யாகம், வாஜ்பேயி யாகம், புத்திர காமேட்சி யாகம், இது எல்லாமே அவரால் தோன்றியது. சர்வே கிருதவோ யஜ்ஞாச்ச. அப்போ கிருதவோ அதாவது என்னது? நிறைய பலி கொடுக்கக்கூடிய யஜ்யங்களும் பலி இல்லாத யஜ்யங்களும் இங்கு கொடுக்கப்பட்டது. இங்கதான் நமக்கு ஒரு பெரிய டவுட். புரியுதா? அஸ்வமேத யாகம்னா ஒரு அஸ்வத்தை கொண்டு வச்சு வெட்டி கூறுகுறா வெட்டி பலி விடு அப்படின்னாக்கா, யாகத்துல கூறுகுறா வெட்டி பலி விடு அப்படித்தானே அர்த்தம். பலியோடு கூடிய விரதங்களும் பலி இல்லாத விரதங்களும் ஆட்டக்கூடாது. யஜ்யம் கூட்டத்தை கட்டி ஆட்டை தூக்கி போடு, மாட்டை தூக்கி போடு, குதிரை தூக்கி போடு உள்ள, அப்புறம் பன்றி எல்லாம் தூக்கி உள்ள போட வேண்டியதான். அது யஜ்யம் தானே, பலியோடு கூடிய யஜ்யம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிறது. அவர் என்ன பண்றாரு? டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டாரு. டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? குடியை கெடுக்கும்.
தெரியுது அவருக்கே தெரிஞ்சுதான் விற்கிறாரு. இது மக்களுக்கு நல்லதல்ல, இது கெடுதியை தரும். புரியுதா? இங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். வேதத்தை வந்து எல்லாம் பப்ளிக்ல பேசுறதெல்லாம் என்ன பேசுறது? வேதத்தில் வழி கொடுக்கப்பட்டது, அது சொல்லப்பட்டது. இது என்ன அப்படின்னாக்கா அதே வேதத்தை என்ன சொல்றது? அகிம்சா பரமோ தர்மகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்ப இங்க என்ன சொல்றாரு? அதே டாஸ்மாக் கடந்திய அதே அரசுதான் என்ன சொல்றது? குடியை கெடுக்கும் சொல்லுதா இல்லையா? அப்ப மனுஷன் என்ன பண்றா? அரசு என்ன பண்றது? டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறது. அதே அரசு என்ன சொல்றது? குடியை கெடுக்கும் சொல்றது. இப்ப இங்க வேதம் என்ன சொல்றது? அசுமேதையாகனா குதிரை வெட்டி உள்ள போடுன்னு சொல்லுதா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? சொல்லுது. அப்ப அதே வேதம் என்ன சொல்றது? அகிம்சா பரமோ தர்மக அப்படின்னு சொல்றது. அப்ப இங்கிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க? அப்ப சிருஷ்டின்னு வரும் பொழுது இந்த சிருஷ்டியில எல்லாமே இருக்கும். நல்லது கெட்டது, இரவு பகல், இந்த மாதிரி இருமைகள், இன்பம் துன்பம் எல்லாம். அப்ப அதிலிருந்து நீ எதை சூஸ் பண்ணணும்? புத்திசாலி எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எனக்கு எது நன்மை தரும், எனக்கு எது ஹிதமாக இருக்கும் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு சூஸ். அந்த சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீ குடிக்காம இருந்தீனாக்கா அவர் என்ன பண்ணுவார்? கடைய சாத்திட்டு போயிடுவார். புரியுதா? அப்ப அது எதிர்கொள்ளக்கூடிய அந்த சாய்ஸ் இந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சாய்ஸ். புரியுதா? உனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா குடி. இதனால என் குடும்பமே நடுத்தருள் வந்து நிற்கும் அப்படிங்கிற புத்தி இருந்தா விட்டுடு. இதனால என்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு யோசிக்கணும். குடிச்சா என்ன ஆகும்? என் குடும்பம் நடுத்தருள் வரும், எனக்கு அவப்பெயர் ஏற்படும், என்னுடைய கௌரவம் குறையும். யோசிக்கிறியா? குடிக்கும் போது யோசிக்கிறோம்ல, அந்த சிந்தனை இருக்குல்ல எல்லாத்துக்கும். அதே மாதிரிதான் வேதத்துல நீ வந்து பலி கொடுத்து யாகம் பண்ண என்ன ஆகும்? அவப்பெயர் வர ஏற்படும், உனக்கு பாவம் வரும், உன்னுடைய என்ன ஆகும்? அழிவை நோக்கி செல்லுவாய். அந்த அறிவு இருக்கா இல்லையா? அப்ப நீ என்ன யாகம் பண்ணணும்? புத்திசாலியா இருந்தா, அறிவிருப்பவனா இருந்தா வேதத்துல யாகம் எல்லாம் தான் சொல்லி இருக்கும். புரியுதா? கவர்மெண்ட் எல்லாம் தான் சொல்லும். அது நீ ஏற்படுத்தின கவர்மெண்ட், நீ தானே ஏற்படுத்தின கவர்மெண்ட். அதே கதையா நீ சொல்ல வேண்டியது தானே டாஸ்மாக் கடை வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இல்லாட்டி கவர்மெண்ட் நடத்த முடியாது. உனக்கு ரோடு போடணும், ஃப்ரீயா பச்சு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும் இல்ல? அப்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது சூஸ், யூ ஹாவ் டு சூஸ் வாட் இஸ் ரைட் ஆர் ராங். அந்த அறிவானது, அந்த புத்தியானது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? இல்ல? அப்ப இங்க என்னன்னாக்கா நீ அதே வேதம் சொல்றது இல்ல. அப்ப என்ன அப்படின்னா அந்த மனிதனுடைய எண்ணமானது அவ்வளவு வன்மத்தனத்தோடு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மனிதனுடைய எண்ணம் அவ்வளவு வக்ர புத்தி வன்மத்தனத்தோடு இருக்கிறது. அதனால என்ன பண்றான்? எனக்கு ஒன்றை பெற வேண்டும்ங்கிற ஒரு வெறியானது இருக்கிறது. அதற்கு எதையும் செய்ய தயாராக இருக்கிறான். ஆனா அதே என்ன சொல்றது? இதை செய்தேயான உனக்கு பாவம் தான் வரும், எதையும் அடைய முடியாது, பெற முடியாது. ஆனா இவர் சொல்றாரு, இங்க வாத்தியார் சொல்றாரு, ஒண்ணும் நைட் 12 மணிக்கு வாங்க, ஆடு கோழி கொண்டு வாங்க, பலி கொடுப்போம், நீங்க நினைச்ச காரியம் சக்சஸ் பண்ணி நான் தாரேன் அப்படின்னு சொல்ற முட்டாள். பிரமூடாக அவித்யாய மந்தரே வர்த்தமானாக ஜங்கன்யமானாக பிரபஞ்சே பிரமூடாக. புரியுது இல்ல? இப்படிதான் வேதத்தை தப்பு தப்பா படிச்சு தப்பு தப்பா புரிஞ்சுக்கணும். உடனே எங்க ஆட்சி நல்ல ஆட்சி, எங்க ஆட்சி நல்ல ஆட்சி. அப்ப இது என்ன? எல்லாம் நீங்களா உருவாக்கணும். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க, கடைசியில எனக்கே அது விடையாக வந்து விளைகிறது இல்ல? அதே போல நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்த யாகங்களும் யஜ்ஞங்களும் நமக்கே அது என்ன ஆகுது? விடையாக வந்து அமையும். அதனால கர்மா செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா செய்யும். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், யாகாதி யஜ்ஞாதி கர்மங்கள் செய்யும் பொழுது எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்னமோ சும்மா விளையாட்டுத்தரம் இல்லை புரோகிதம் பண்ற வேலை. புரியல? புரோகிதன் அப்படின்னாக்கா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. கணமிவாமா சாமி ஒரே மாசத்துல கத்து கொடுங்க, ஒரு வாரம் வர்றேன், எனக்கு கணமிவாமா கத்து கொடுங்க. இது என்ன பஸ்ஸா லாரியா இல்ல சைக்கிளா கத்து கொடுக்கறதுக்கு? புரியுதா? கர்மா யஜ்ஞம், யஜ்ஞம்னா இறைவனுக்காக செய்யக்கூடிய கர்மா. அப்ப அது என்ன பண்ணும்? முறைப்படி
அதே அடுத்து அங்கேயும் சொல்றாரு, அடுத்து வரப்போகுது முறைப்படி விகிதாக விதிகி நிகிதாக கர்மாக, அந்த மாதிரி முறைப்படி அதை கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். புரியுதா? கம் கணபதையே சுவாஹா. புரியுதா? மந்திர ஸ்வர சுத்தி அக்ஷர சுத்தி ப்ராப்பர். அதனால திரும்ப திரும்ப சொல்றது நம்ம வேதம் அப்படின்றது அக்ஷர சுத்தி முக்கியம், ஸ்வர சுத்தி சுத்தமா இருக்கும். புரியுதா? ஆவ ஆன்னு சொல்லணும், அப்பாவ அப்பான்னு சொல்லணும். மாமான்னு சொல்லுவியா, இல்ல பெரியப்பான்னு சொல்லுவியா, சித்தப்பான்னு சொல்லுவியா? புரியுதா? அப்பாவ அப்பான்னு சொல்ற. அதே போல ஆவ ஆண்டா சொல்லணும். நீ ஆ ஆ ஆ அதெல்லாம் சொல்லப்படாது. அப்ப என்ன அக்ஷரம் அங்க இருக்கிறதோ அதைத்தான் நீங்க சொல்லணும். கா கா க க ங, சா சா ஜா ஜா ஞ, டா டா த த ந, தா தா த த ந, ப ப ப ப ம, ய ர ல வ, ஷ ஷ ஷ ஹ, ஐ உன் ருள் ஏ ஓ ஐ ஔ ஹயவரட் லன் யமன் கணனம் ஜபன் கடத ஜப கடத கப சடத சடதௌ கபை சசச ஹல். புரியுதா? இதான் பீஜாட்சரம்ங்கிறோம். இதுதான் பீஜாட்சரம். அம்பாளுடைய அந்த பரபத்துல பீஜா அக்ஷரம் அப்படின்னு சொல்றா. அது அக்ஷரம் இதுவே. அப்ப உடுக்கையிலிருந்து கிடு 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 கிடுன்னு அடிச்சு இந்த அக்ஷரங்களை கொடுத்தார். அதுல இருந்து பாணி என்ன பண்றா, இந்த வேதத்தை அந்த வரி வடிவத்திற்கு கொண்டு வர்றார். நாட்ட மொழி வடிவம், இது மொழி வடிவம் அல்ல, இது வரி வடிவத்திற்கு கொண்டு வந்தார். புரியுதா? நோட் தி பாயிண்ட். இது மொழி வடிவம் அல்ல, இது வரி வடிவம். அப்ப அந்த சப்தத்தை வரி வடிவத்திற்கு கொண்டு வந்தார். அதற்கு முன்னாடி பாடி பாதி பிராமி சித்திர வட்ட எழுத்துக்கள் இருந்தக்கூடிய அந்த சப்தத்தை அப்புறம் என்ன ஆகுது, பிராகிருதத்துல வந்து அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் வந்தது. சமஸ்கிருதம் என்ன, கிருதம்னா செய்யப்பட்டது, சம்னா நன்றாக செய்யப்பட்டது. அதனாலதான் சமஸ்கிருதம் பின்னால அதுவே. அதுக்கு முன்னாடி பிராகிருதம் இருந்தது, பாலி இருந்தது, பிராமி இருந்தது, சித்திர வட்ட எழுத்துக்கள் எல்லாம் இது அங்கங்க எதிரொலித்துக் கொண்டிருந்தது வேதம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சப்த வடிவில் இருந்தது. இப்படியாக இந்த உலக பரிணாம வளர்ச்சியில வர 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 என்ன ஆகுது, கால ஓட்டத்துல இவையெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்னது, யஜ்ஞாஹா சர்வே யஜ்ஞாஹா கிருதவஹா, பலி ஒடுக்கக்கூடிய யஜ்ஞங்களும் பலியோடு கூடிய. பலியில என்ன கொடுக்க, பலியில என்ன கொடுத்தல்னு பேர். புரியுதா? ஆடு மாடு வெட்டுறதுல பலி. பலினா என்ன சொல்றது, மாசா தத்யான ஏவ, அவ்வளவுதான். இது என்ன சொல்லி இருக்கிறது வேதத்துல, மாசா பத்தியம் உளுந்து ஓடு கேஸ் கூடிய சுத்த அன்னத்தினால் பலி, அவ்வளவுதான். நீ ஆடு மாடு வெட்டுவ, நீ இது குதிரை வெட்டுவ அப்படின்னு சொல்லல. புரியுதா? முன்னாடி இல்லையே சொல்லி இருக்கேன், கேட்ட பிரமாணம் இருக்கு. ஆமா இருக்குது, பிராமணத்துல சில பிரமாணங்கள் இருக்கு. அதே சொன்னது டாஸ்மாக் கடை விரிச்சு வச்சிருக்கிறார், திறந்து வச்சிருக்கார். அதே டாஸ்மாக் கடையில முன்னாடி எழுதி போட்டிருக்கு குடியேறிய, அது தெரிய மாட்டேங்குது அவளுக்கு. அப்ப என்ன, எது எவருக்கு தேவையோ அது அதை அவரவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். புரியுதா? சினிமா படம் போக்கா ஒருத்தருக்கு ஹீரோயின் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஹீரோயின் பிடிக்கும், ஹீரோ ஹீரோ, ஒருத்தருக்கு காமெடி பிடிக்கும் இல்லையா? யாராருக்கு எது வேணுமோ அதை எதை நோக்கி அதை எதை போகிறார்கள். அதனாலதான் ஒரு திரைப்படம் இருக்கும், என்ன அனைத்து அம்சங்களும் நிறைந்த திரைப்படம், குடும்பத்துடன் காண வேண்டிய திரைப்படம். பையனுக்கு ஹீரோ பிடிக்கும், பையனுக்கு சண்டை காட்சி பிடிக்கும் இல்லையா? அப்பாவுக்கு குடும்ப பாங்கான படமா இருந்தா பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும், குழந்தைகளோட குடும்பமா படமா இருந்தா பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி சகல விஷயங்களையும் எப்படி உள்ளடக்கிய சாதாரண திரைப்படத்தில் வைக்கிறாரோ அது போல அந்த பிரம்மம் பரபிரம் என்ன பண்றாரு, அவரும் ஒரு படத்தை கிரியேட் பண்றாரு. அவர் ஒரு படத்தை தயாரிக்கிறார், அந்த படத்திலையும் சகல விதமான விஷயங்களை உள்ளடக்கி வைக்கிறார். அதனால சுவை, ரசம், அந்த டேஸ்ட், அந்த சுகமானது, அந்த சுகத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இங்க என்ன, பலி செய்யப்பட்ட யாகங்களும் பலி இல்லாத யாகங்களும். அப்ப என்னன்னா இங்க உளுந்து மாசா தத்தியன்னம், அப்புறம் கீரான்னம், சுத்தன்னம், உளுந்துடன் கூடிய அன்னம், இதனால் தான் பலிகளை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எதில் கொடுக்கணும், பச்சரிசியில, முனை உடையாத அரிசியில என்ன பண்ண, தாளிபாகம் செய்து
இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தட்சிணாக இப்ப யாகம் செஞ்சுட்டோம், கணபதி ஹோமம் பண்ணியாச்சு, தட்சிணை வரணுமே இல்லையா? கணபதி ஹோமம் எவ்வளவு தட்சிணை கொடுப்பாரு? கணபதியே ஸ்வாகா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கணபதியே ஸ்வாகா இல்லையா? மனசுல ஓடுது இல்ல? மந்திரம் சொல்ல சொல்ல ஓம் கணானாம் த்வா கணபதிஹி ஹவாமஹே இல்லையா? மகா கணபதியே ஸ்வாஹா. தட்சிணை கொடுப்பாரா? ஜிபே அனுப்புவாரா? இல்ல QR கோடு அனுப்புவாரா? இல்லையா? செக்கா கொடுப்பாரா? கேஷா கொடுப்பாரா? அப்ப தட்சிணைகளும் அவரால் தோன்றின. அப்ப இது பண்ணுனா இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த வரைமுறையும் அவரால் தோன்றியது. தட்சணை அது அப்பவே வந்துருச்சு. ஆமா, அதனாலதான் என்னன்னாக்கா ஒரு யாகம் ஒரு கர்மா பூஜை பண்ணும் பொழுது தட்சணை இல்லாம பண்ணா அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால அந்த புரோகிதருக்கு அந்த வாத்தியாருக்கு என்ன பண்ணோம்? தட்சணை. தட்சணைனா என்ன கொடுக்கணும்? நாள் முடிந்த தட்சணைனா காசு பணம் அப்படின்னு இல்ல, நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை நாம் தர வேண்டும். அப்ப கொடுக்கக்கூடிய அந்த உணர்வை வேதமானது வலியுறுத்துகிறது. உன்னிடம் இருந்து ஏதாவது ஒன்றை நீ ஏதோ ஒன்றை நீ பெற போகிறாய். அப்ப அதற்கு நீ என்ன பண்ணும்? ஏதோ ஒன்றை நீயே கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய அந்த புத்தி நமக்கு வர வேண்டும். அதனாலதான் இந்த தட்சணை அப்படிங்கிறது. குரு தட்சணை அப்படின்னாக்கா குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். தட்சணை கொடுக்காம நீ படிக்க முடியாது. அது இருக்குது, அது வேற சொல்றது. குருவை தேடி போற இல்லையா? அப்ப என்ன பண்றாரு? எதுவுமே இல்லை, சமித் பாணிகி. அப்ப சமித் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்ப என்ன அப்படின்னா அந்த தட்சணை அப்படின்னாக்கா அதுவும் அவரால் தோன்றியதுதான். அப்போ ஒரு காரியத்தை எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் என்னன்னாக்கா ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒரு பலன் உண்டு. அப்ப அந்த பலன் நமக்கு பூர்த்தி அடைய வேண்டுமானால் நாம் நம்முடைய பலனை பூர்த்தியோடு மனநிறைவோடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது விதி, வேதம் சொல்லப்பட்ட விதி. ஏன் அதை செய்யணும் அப்படின்னாக்கா அது தைத்திய உபநிஷத்துல அழகா சொல்லணும்னா இது சாம வேதத்திலையும் அழகா சொல்லும். புரியுதா? சாம வேதத்துல வந்து போனா நீங்க படிச்சுட்டானா அவனுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்ரத்தா ஸ்ரத்தயா தேயம் ஸ்ரத்தா ஸ்ரத்தயா தேயம் அப்படின்னு நிறைய அதுல வரும். புரியுதா? அப்ப அது என்னன்னாக்கா ஸ்ரத்தையோடு கொடுக்க வேண்டும், பக்தியோடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேற சொல்லணும். அது ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அப்ப இது என்னடா இது வேதம். வேதம் வந்து ஒரு ஆக்ஞா, ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட் பண்றது. தட்சிணாகா ததாது, தட்சணை கொடுக்க. அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு கர்மா யஜ்ஞம் பண்ணும்போது என்ன பண்ணும்? அந்த ஆச்சாரியாருக்கு அந்த வாத்தியாருக்கு முறைப்படி தட்சணை வழங்குவீர்களாக, உங்க சக்திக்கு உயர்ந்த. அது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, எதுக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா அப்ப அந்த ஆச்சாரியார் அவர் பண்ணுபவரும் பின்னாடி அடுத்த மந்திரம் அதான் சொல்றது. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி பிரம்மாக்னோ பிரம்மணாத்மம். அந்த யஜ்ஞமும் பிரம்மா, அதை செய்பவரும் பிரம்மா, கொடுப்பவரும் பிரம்மா. அப்ப அதை கொடுத்தாதான் சர்க்கிளானது என்ன ஆகும்? ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப எல்லாமே அவரிலிருந்து தோன்றின. அப்ப அவராலே பூர்ணத்துவம் பெறுகிறது. அப்ப அந்த பூர்ணத்துவம் எதனால பெறும்னாக்கா கொடுப்பதினால். அதனால நான் கர்மனான பிரஜையா தனேன தியாகேன. அப்ப கொடுத்தல் அப்படிங்கிற சொல்ல அந்த தியாக புத்தியானது நமக்கு வரணும் உள்ள. புரியுதா? அந்த புத்தியானது நமக்கு உருவாக வேண்டும். எல்லாம் தனக்குன்னு வைத்துக் கொள்ளணும். கொடுக்கிற புத்தியானது உனக்கு வரணும், அந்த ஜீவனுக்கு வர வேண்டும். தட்சிணாக சம்பத்சரச்ச எஜமானாக லோகாக. அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த யுகங்களும் வருடங்களும், சம்பத்சரம் என்ன? வருடங்களும் மாதங்களும் பட்சங்களும் எல்லாமே அவரிடமிருந்து தோன்றின.
இப்ப காலத்தை நம்ம எப்படி நிர்ணயம் செய்யறோம்? சூரியன் இல்லாட்டி கால நிர்ணயம் பண்ண முடியாது. புரியுதா? சொல்றாங்க இல்லையா? 3 நாளுக்கு இறைவன் மூன்றாவது சூரியனை படைத்தார். சூரியனை நாம் எப்படி காலக்கணக்கு போடுவேன் இல்லையா? சூரியன் தானே காலக்கணக்குக்கு அடிப்படை. அப்ப சூரியன் தானே அந்த காலத்தை நாம நிர்ணயம் செய்வதற்கு. அப்ப சூரியனே 3 நாள் கழித்து தோன்றினா 3 நாள் எப்படி கணக்கு வைத்தாய்? அப்ப என்ன அப்படின்னாக்கா, இதர் காலாதீதன். பரபிரம்மம் காலத்தை கடந்து நிற்பவர். ஆனா அந்த காலமும் யாரால் தோன்றியது அப்படின் பொழுது அந்த பரமாத்மாவிலிருந்து அந்த காலமும் தோன்றியது. முன்னாடி பார்ப்போம், இது அப்ராணக அமனாக. ஆனா அதுல இருந்தே என்ன ஆகுது? பிராணன் மன சர்வேந்திரியானிச்ச வருது. அது போல காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அவரிடமிருந்தே இந்த காலமும் தோன்றியது. அப்ப வருடங்கள் மாதங்கள் எல்லாமே அவரிடமிருந்து தான் தோன்றின. வாரங்கள் திதிகள் பக்ஷம் அயனம் எல்லாமே அவரிடமிருந்து தோன்றின. அடுத்ததாக எஜமானாக, இந்த யஜ்யத்தை செய்யக்கூடிய அந்த கர்த்தாவும் எஜமானரும் அவரால் தோன்றியது. அதை செய்யக்கூடிய அந்த வாத்தியாரும் புரோகிதரும் அவரால் தோன்றியது. அப்புறம் என்ன? சோமக எத்திர எத்திர சூரிய எத்திர சோமக எத்திர சூரியக பவதே. எங்கு எந்த இடத்தை சூரியனும் சந்திரனும் தூய்மைப்படுத்துகிறதோ லோகாகா, அந்த லோகங்களும் இவரால் படைக்கப்பட்டன. அப்ப இதுல இருந்து என்னன்னா, அனைத்தினுடைய மூல காரணமாக உபாதான காரணமாக விளங்குபவர் அந்த பரமாத்மா. அவரிடமிருந்து அனைத்தும் தோன்றியது. எல்லாம் அங்கிருந்துதான் வந்தது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாஷ்யத்தில் என்ன சொல்றா, தஸ்மாத் புருஷாத், தஸ்மாத்னா புருஷாத், அந்த புருஷன் அந்த பரமாத்மாவிலிருந்து ரிச்சகா நியதா அக்ஷராத் பாத வசனாக காயத்ரியாதி சந்த விசிஷ்டாக மந்திராக. அப்ப ரிக்வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த அனைத்து மந்திரங்களும் காயத்ரி என்று சொல்லக்கூடிய பத அந்த மீட்டர். இப்ப சிக்ஷா சாஸ்திரம் சொல்றோம் இல்லையா? சிக்ஷா சீக்ஷாம் யாக்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாட்ராபலம் சாமசந்தானஹ. இப்போ என்ன ஆகுது? வர்ண ஸ்வர சீக்ஷா யாக்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ரா பலஹ. வர்ணம் ஸ்வரம் மாத்ரா. வர்ணம்னா என்ன? அக்ஷரம் லெட்டர். அப்புறம் வர்ண ஸ்வர, ஸ்வரம்னா என்ன? அனுதாத்தம் உதாத்தம் தீர்க்கஸ்வரியம். ஸ்வரஹ மாத்ரா, ஒரு மாத்திரா, 2 மாத்திரா, அரை மாத்திரா, 1.5 மாத்திரா, 5 மாத்திரா, 4 மாத்திரா, மாத்திரா. இதுதான் அந்த மந்திரத்திற்கு பலம். அப்ப மந்திரம் சொல்லும் பொழுது என்ன சொன்ன? அக்ஷர சுத்தி ஸ்வர சுத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அதை சொன்னோம்னா தான் நமக்கு என்ன ஆகுது? அந்த மந்திரத்தினுடைய பரிபூர்ண அந்த சித்தியை நாம பெற முடியும். அப்ப இங்க என்ன ஆகுது? அப்ப அந்த காயத்ரியாதி, அப்ப காயத்ரினா என்ன? மேட்டுடைய அளவு. 24 அக்ஷரங்களை சொன்னதே காயத்ரி. 23 அக்ஷரங்களை கொண்டா அது என்ன காயத்ரி? அது நிச்சிருத் காயத்ரி. புரியுதா? நிச்சிருத் காயத்ரி, காயத்ரி, ஜபா காயத்ரி, அஜபா காயத்ரி. இந்த மாதிரி நிறைய லோகங்கள்ல பிரியமான வாச்சாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அனுஷ்டு திரஷ்டு காயத்ரி, இந்த மாதிரி பிங்தி பங்கி இந்த மாதிரி மேற்றுகள் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவையும் அவரால் தோன்றின. மந்திராக சாமக பஞ்சபக்தியும் சப்த பக்தியும் ச ஸ்தோமாதி கீதா விசிஷ்டம். இது என்னன்னாக்கா, சில இடங்கள் பொருளுடன் கூடிய பொருளற்றவையாகவும், சில கீதையாக அதாவது சங்கீதமாக, புரியுதா? சங்கீதமாக சொல்லப்படுவது சாம வேதம். அப்புறம் யஜூவிம்சி அணியதா அக்ஷரா அவசானானி வாக்கிய ரூபாணி. அப்ப மந்திரங்கள் ரிக்வேதங்கள் சொல்லப்பட்ட அந்த வாக்கிய மந்திரங்களினுடைய பொருளாக அது எப்படி எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த வாக்கிய ரூபமாக விளங்குவது யஜுர்வேதம். ஏவம் திரிவிதா மந்திராக, இந்த மாதிரி 3 விதான மந்திரங்கள் என்ன? ரிக்யஜுர் சாம மந்திராக. தீட்சாக மௌச்சியாதி லட்சணாக. தீட்சாக என்னன்னா மௌச்சியாதினா என்ன?
இப்போ உபநயனம் தீட்சா, உபநயன தீட்சை கொடுக்குறோம் இல்லையா? உபநயனம் என்ன பண்றோம்? உபநயனத்துல என்ன தீட்சை கொடுக்குறோம்? காயத்ரி தீட்சா. அப்ப அதுக்கு என்ன மௌஞ்சி, என்ன மௌஞ்சி கட்டுறோமா? இடுப்புல மௌஞ்சி கட்டி என்ன பண்றோம்? அவனுக்கு தீட்சை கொடுக்குறோம். இந்த மௌஞ்சி இந்த மாதிரி விரதங்கள், அநேக விரதங்கள் என்ன பண்றது? ஜாத கர்மா, அப்புறம் கர்ணவேதனம், நாமகரணம், யஜ்ஞம், அப்புறம் உபநயனம், அப்புறம் அடுத்தது என்ன? சமாராதனா, அடுத்தது அப்புறம் என்ன? விவாகம், அப்புறம் பீமாரத சாந்தி, உக்கரத சாந்தி, அப்புறம் சஷ்டியப்த பூர்த்தி, அப்புறம் சதாபிஷேகம் வருது, அப்புறம் சதாபிஷேகம், அதுக்கப்புறம் என்ன? பூர்ணாபிஷேகம். இந்த மாதிரி எல்லாம் விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இந்த மாதிரி தீட்சாக கிருத கர்த்ரு நியம விசேஷாக, அந்த கர்த்தாவுடைய இந்த நியம விசேஷமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஜாத கர்மாவிலிருந்து அந்தியேஷ்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களும் அவரிடமிருந்தே தோன்றின. யஜ்ஞாச்ச சர்வே அக்னிஹோத்ராதயா, அக்னிஹோத்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கர்மாக்களும் அவரிடமிருந்தே தோன்றின. கிருதவக சபூயாக. அப்ப என்ன ஆகுது? இது முன்னாடி பலி கொடுக்கப்பட்ட பலிகள் இல்லாத யாகங்களும் எல்லாமே அவரிடமிருந்தே தோன்றின. தட்சிணாக ஏக கவாத்யாக அபரிமித சர்வஸ்வாந்தாக சம்பத்சரச்ச காலாக கர்மாங்க பூதாக. அப்புறம் அபரிமித சர்வத்வாந்தாக சம்பத்சரச்ச காலக கர்மாங்க பூதாக. தட்சிணாக ஏககவாத்யாக. அப்போ ஏகவாத்யாக, அப்ப தட்சிணைகளும் அவரிடமிருந்தே தோன்றின. அவை அனைத்தும் அப்ப சம்பத்சரக காலாக, இந்த காலங்களும் அவரிடமிருந்தே தோன்றின. கர்ம அங்க பூதம். அப்ப காலத்தை வைத்துதான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு கர்மாவை செய்யும் பொழுதும் நல்ல காலம் பார்க்கிறோம், நல்ல திதி, நல்ல நட்சத்திரம் இல்லையா, முகூர்த்த நாள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்கிறோம். இவை அனைத்துமே அவரிடமிருந்து தோன்றின. அடுத்தது எஜமானாக கர்த்தா, அந்த யாகத்தை செய்யக்கூடிய கர்த்தாவும் அவராகவே இருக்கிறார். லோகாக தஸ்ய கர்ம பல பூதாகா. இப்ப நாம் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கலோகாதி, பிரம்மலோகாதி, சத்திய பூர்லோக, பூர்லோக, சுவர்லோக, தனலோக, தபலோக, ஜனலோகம், சத்தியலோகம் வரைக்கும் அனைத்து லோகங்கள் இதெல்லாம் என்ன ஆகுது? கர்ம பல பூதாக. நம்முடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கம் போறோம், இல்லாட்டி சத்தியலோகம் போறோம், பிரம்மலோகம் வரைக்கும் இதெல்லாமே கர்ம பலனில் விளையக்கூடிய விளைவுகளாக இருக்கின்றன. அந்த லோகங்களும் அவரால் படைக்கப்பட்டது. தே விசிஷ்யந்தே சோமஹா எத்ர ஏஷு லோகேஷு பவதே பூதானி லோகானி எத்ர ஏஷு சூரிய தபதிச்ச. எங்கு சூரியன் பிரகாசிக்கிறாரோ, எங்கு சந்திரன் பிரகாசிக்கிறாரோ அந்த லோகங்களும். அப்ப அந்த லோகங்கள்லாம் என்ன ஆகுது? இப்ப பித்ருலோகம் இருக்கிறது, கந்தர்வ லோகம் இருக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ எச்ச கிண்ணற ராட்சச இந்த லோகங்கள், அந்தந்த லோகங்கள்லாம் இருக்கிறது. அப்ப நம்ம செய்யக்கூடிய கர்ம பலன், நல்லதை செய்தா சொர்க்கலோகம் போகலாம், கெட்டதை செய்தா நரகலோகம் போகலாம். அப்ப அந்தந்த லோகத்துக்கு நீ என்னென்ன கர்மா செய்யறியோ, நான் குட்டிச்சாத்தா பூஜை பண்றேன் அப்படின்னாக்கா, குட்டிச்சாத்தா பூஜை பண்ண என்ன நீங்க எச்சக்கிற லோகத்துக்கு போவேன். புரியுதா? அந்த மாதிரி. அப்ப இவை அனைத்துமே என்னது? அனைத்துமே அனித்யம் அப்படின்னு அந்த புத்தியானது, ஞானமானது தெரியணும். ஆத்மா நித்தியம், சர்வ மன்யத்து அனித்யம் அப்படிங்கிற ஞானம், அந்த விவேக புத்தி வரணும். அந்த விவேகம் எதனால வரும்? இப்படி இந்த கர்ம பல பூதங்கள் எல்லாம் நீங்க உழன்று கடைசியில் அது பரீட்சலோகான் கர்மச்சிதான் அங்க வந்துடணும். இந்த லோகத்தை பரீட்சை பண்ணி பார்த்தேன், சர்வம் அனித்யம், இந்த உலகத்தில் எதுவுமே நித்தியம் இல்லை அப்படிங்கிற அந்த விவேக புத்தி நமக்கு வரணும். இந்த உலகம் அனைத்துமே அனித்யம், அனித்யம் அசுகம் லோகம். பகவான் கீதையில சொல்றார், அனித்யம் அசுகம் லோகம் அப்படின்றார். அப்புறம் எத்தனை சூரிய அந்த தே ச
வித்வத் வித்வத் கத்ரு பலபூதாக. இப்ப தட்சிண உத்தராயண அந்த மார்க்கங்களும் அவரிடமிருந்தே தோணும். உத்தராயண காலம் வரைக்கும் பீஷ்மர் வெயிட் பண்றார். ஏன்னாக்கா உத்தராயணம் வரைக்கும் பீஷ்மர், அப்போ உத்தராயண புண்ணிய காலம், அந்த காலத்துல என்னுடைய பிராணன் போகட்டும் அப்படின்னு அவரு வெயிட் பண்றார். அப்ப தட்சிணாயனம் உத்தராயணம் என்பதும் அவரிடமிருந்தே தோன்றியது அப்படின்றது இங்க நிரூபணம் செய்யப்பட்டது. அடுத்தது தஸ்மாச்ச தேவாஹ பகுதாஹ சம்பிரசூதாஹ சாத்யாஹ மனுஷ்யாஹ பசவோ வயாம்சி பிராணாபாணௌ व्रीगियवौ तपश्च श्रद्धा सत्यम ब्रह्मचर्यम विदिच्च. மறுபடியும் என்ன ஆகுது? தஸ்மாத் அதிலிருந்து தேவர்களும் பகுதாகா பல்வேறு தெய்வங்களும், எல்லா தேவர்களும் நாம் பார்க்கக்கூடிய அறியக்கூடிய அனைத்து தெய்வங்களும் சம்பிரசூதாக அவரிடமிருந்தே தோன்றின. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஏகாதச ருத்ரக துவாதச ஆதித்யர்கள 30 முக்கோடி தேவர்களும் அஸ்வினி தேவர்களும் எல்லாமே அவரிடமிருந்து தோன்றின. அப்ப என்ன ஆகுது? ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். எப்படி ஆகாசம் விழக்கூடிய அனைத்து துளி நீர்களும் எப்படி கடலை சங்கமிக்கின்றனோ அதுபோல தஸ்மாத் புரியுதா? சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி, சர்வதேவ நமஸ்காரம் தொஷ்டாரம் பிரதிகச்சதி. அந்த பரபிரமத்துக்கு நாம் வணங்கக்கூடிய அனைத்து வணக்கங்களும் அந்த பரபிரமத்திற்கே சென்றடைகிறது. நீ காளி கும்பிட்டாலும் சரி, நீ கருப்பராயன் கும்பிட்டாலும் சரி, நீ முனீஸ்வரன் கும்பிட்டாலும் இல்ல பிரம்மா விஷ்ணு ருத்ரன், எங்க சாமியில உயர்ந்த சாமிங்க, எங்க சாமி தாழ்ந்த சாமி, நீ எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, உயர்ந்த சாமி கும்பிட்டாலும் சரி, நீ தாழ்ந்த சாமி கும்பிட்டாலும் சரி, இல்லைங்க இது எங்க சத்திரிய சாமிங்க, இது எங்க சூத்திர சாமிங்க, எங்க பிராமண சாமிங்க, இது நீ எந்த சாமி கும்பிட்டாலும் எல்லா மழை பெய்யும் பொழுது சூத்திர பிராமணன் பார்த்துட்டா பெய்கிறது. இது சூத்திர இடத்தில் பெய்கிறேன், நான் பிராமண இடத்தில் பெய்கிறேன் இல்லையா, நான் வைசிய இடத்தில் பெய்கிறேன் அப்படின்னா பெய்கிறதே மழை. சர்வே எல்லா பக்கமும் பெய்கிறது. அவை அனைத்து என்ன ஆகுது? கடலில் சங்கமிக்கின்றன. அது போல நீ பிராமண வைசிய சூத்திர நான் உயர்ந்த ஜாதி தாழ்த்தி இதெல்லாம் அங்க வேலை செய்யாது, இதெல்லாம் அங்க வேலை செய்யாது. அதான் நீ வச்சுக்கலாம், நீ என்ன பண்ணலாம், அந்த 4 சவத்துக்குள்ள வச்சுக்கலாம். எதுக்கு வச்சுக்கலாம்? ஓட்டு போடுறதுக்கு வச்சுக்கலாம். புரியுதவையெல்லாம் நீ ஓட்டு போடுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர அரசியல வச்சுக்கலாமே தவிர ஆன்மீகத்தில் இங்க வேலை நடக்காது, செய்யாது. நான் சொல்லல, வேதம் சொல்றது. புரியுது இல்ல? அப்போ அவர் அது பார்த்து கையறது இல்லை. அப்ப நீ எந்த சாமி எந்த இறைவனை நீ வணங்குகிறாயோ இப்படி கையெடுத்து நீ கும்பிட்டா, கருப்பராய் முனீஸ்வரன் இல்ல காளியாத்தா மாரியாத்தா, நீ எந்த ஆத்தாவை கும்பிட்டாலும் எந்த இறைவனை கும்பிட்டாலும் அந்த அக்ஷரம் என்றும் அழியாத நித்தியம் யுகும் சர்வகதம் தவ்யம் பூதையோனி அவருக்கே சென்றடைகிறது. நீ நமஸ்காரம் மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு துளியும் எப்படி கடலை சென்றடைகிறது அது போல நீ வணங்கக்கூடிய அந்த நமஸ்காரமானது, அந்த பக்தியானது அவருக்கே சமர்ப்பணமாகிறது. அது உனக்கு தெரியாது, நீ கருப்பராயன் கும்பிட்றியோ இல்ல காளியாத்தால் கும்பிட்றியோ அது உன்னுடைய. ஆனா நீ செய்யக்கூடிய நமஸ்காரமானதே அவருக்கு போயிடும். குருவுக்கு நமஸ்காரம் பண்ற யாருக்கு போறதுனாக்கா புரியுதா? லோகம் சொல்லுவான், என்ன மனுஷனை போய் கும்பிடுறான் முட்டாள் பையன், மனுஷனை அவரும் சாப்பிட்றாரு நானும் தான் சாப்பிட்றேன், அவரும் வேட்டி கட்டுறாரு நானும் வேட்டி கட்டுறேன். எங்க சாமி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், பெரியாள், என்ன இதெல்லாம் நீங்க இதெல்லாம் அனுமதிக்கலாமா, இதெல்லாம் அனுமதிக்கலாமா, இல்ல நமஸ்காரம் பண்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு என்ன இட் இஸ் லைக் ஒரு அடிமைத்தனமா தெரியலையா, அடிமை புத்தியா தெரியலையா அப்படின்னு வெஸ்டர்ன் நாலேஜோட கூடிய ஒரு ஆசாமி வந்து கேட்கிறார். புரியுதா? அப்படி கேட்டார். அப்ப சாமி அதுக்கு 1 மணி நேரம் லெக்சர் எடுத்தார் எங்களுக்கு எல்லாத்துக்கும். வை வி சரண்டர் த குரு. அவரு குரு கிட்ட சரண்டர். அதான் எனக்கு முன்னாடி சொன்னேன்,
குரு சிஷ்யம்னா என்ன, இந்த குரு சிஷ்ய சம்பிரதாயம், அந்த பாரம்பரியம், அந்த குரு அந்த சிஷ்யனாக இருக்கணும், அந்த குரு அவர் சிஷ்யனாக இருந்திருக்கணும். இப்படியாட்ட பாரம்பரியம் வரணும். எதற்காக நமஸ்காரம் பண்றோம், அந்த நமஸ்காரம் யாருக்கு போறது, ஏன் அந்த ஆட்டிடியூட் வந்துச்சு, ஏன் அந்த இந்து மதத்துல சனாதனத்துல ஏன் வணங்குதல் வந்துச்சு, ஏன் பெற்றோரை வணங்க வேண்டும், ஏன் நம்ம உறவுகளை வணங்க வேண்டும். அந்த வணக்கம் நீ வணங்குறது எந்த அளவுக்கு நீ வணக்கத்தை செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன ஆகுது, அந்த கர்ம பலன் அந்த புண்ணிய பலன் உனக்கு வந்துட்டே இருக்கும். புரியுதா? அந்த புண்ணிய பலன் வர வரத்த என்ன ஆகும், உனக்கு ஞானம் அபிவிருத்தி ஆகும். புரியுதா? நம்ம ஏதோ சும்மா போய் ஏதோ நமஸ்காரம் பண்றது அப்படின்னா இல்லை. புரியுதா? நீ எந்த அளவுக்கு அந்த கர்மா அதிகம் படும், நீ எந்த அளவுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு இந்த புண்ணிய கர்மா வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நமஸ்காரம் டெய்லி இறைவனிடம் பிரார்த்தனை, காலையில் வச்சு பிரார்த்தனை பண்ணணும், சாயங்காலம் பிரார்த்தனை பண்ணணும், கிடைச்ச நேரமெல்லாம் பிரார்த்தனை நமஸ்காரம். பெரியவங்க வர்றாங்க வீட்டுக்கு, வயதில் மூத்தவர்கள் சான்றோர்கள் பெருமக்கள் வந்த டக்குன்னு என்ன பண்ணும், ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் அது என்னது, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை இப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பின்பற்ற வேண்டும். அதனாலதான் இந்த நம்முடைய அதெல்லாம் இப்ப என்ன ஆகி போச்சு, வெஸ்டர்ன் மாடர்ன். ஐ வாண்ட் டு சரண்டர், என்னது கௌரவம், அந்த அகங்காரம். அப்ப அகங்காரம் என்ன ஆகுது, அழிவுக்கு கடைசியில எப்படி சரண்டர் அடைஞ்சு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்வியல் தர்ம